விஸ்வரூபம் திரைப்படம் வரும் 7ஆம் தேதி திரைக்கு வரும் என்று அப்படத்தின் இயக்குனர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கமல்ராஜ் வழங்க காத்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். கமல்ராஜ், விஸ்வரூபம் படம் தொடர்பாக கமல்ஹாசன் தற்போது அறிவித்துள்ள தகவல் என்ன? அதாவது கமல்ஹாசன் படம் திரைப்படம் 7ஆம் தேதி தமிழகம் எங்கும் வெளியாகும் சொல்லிட்டு சற்று முன்பு தன்னோட பத்திரிகையாளர் அறிக்கை அனுப்பியிருக்கிறார் கலாநிதி. அதாவது சனிக்கிழமை தமிழக அரசுடனான பேச்சுவார்த்தை முடிவு பெற்றதாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை முஸ்லிம் அமைப்புகளுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தவுடன் சில நாட்களில் விரைவில் ரசிகர்களுக்கு விஸ்வரூபம் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்பதை அறிவிப்பேன் என்று கமல்ஹாசன் அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து 2 நாளுக்கு பிறகு தற்போது 7ஆம் தேதி திரைப்படம் தமிழகம் எங்கும் வெளியாகும் என்று கமல்ஹாசன் அறிவித்திருக்கிறார் கலாநிதி. கமல்ராஜ், இந்த வர வியாழக்கிழமை இந்த படம் வெளியாகும் போது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து தியேட்டர்களிலும் இந்த படம் வெளியாகுமா, அல்லது ஏற்கனவே படம் ஓடிக்கொண்டிருக்கிற சூழலில் தியேட்டர் கிடைப்பதில் ஏதாவது சிக்கல் ஏற்படுமா? அது பற்றி விவரங்களை சொல்லுங்க. அதாவது திரைப்படத்திற்கு அதிகமான திரையரங்குகள் கிடைப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாகவே தமிழ் திரை வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது கலாநிதி. ஏனெனில் திரைக்கு வந்திருக்கும் 2 படங்களினுடைய விமர்சனங்கள் எதிர்பார்த்த அளவில் இல்லாததும் அவற்றின் வணிக நிலவரமும் எதிர்பார்த்த அளவில் இல்லாததும் திரையரங்கு உரிமையாளர்களிடம் விஸ்வரூபம் திரைப்படத்தை பெருவாரியான திரையரங்குகளில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஏனெனில் விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு எதிர்ப்புகள் தொடர்ச்சியாக நிறைய தடைகளும் எதிர்ப்புகளும் இருந்ததனாலேயே அந்த திரைப்படத்திற்கு தமிழக மக்களிடம் அபரிமிதமான எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மேலும் தற்போது ஓடிக்கொண்டிருக்கும் படங்களின் விமர்சனங்களும் அவற்றை பற்றிய கலநிலவரங்களும் எதிர்பார்த்தபடி இல்லாததால் இந்த திரைப்படத்திற்கு மிக அதிகமாக, அதாவது 900 அளவுக்கு திரையரங்குகள் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது கலாநிதி. மேலும் தமிழகம் முழுவதும் ஒரே 3, அதாவது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்களில் தான் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். இந்த 4 நாட்களிலேயே குறிப்பிட்ட சதவீதத்தில் அளவிலான ஒரு தொகையை எடுத்துவிட முடியும் என திரையரங்கு உரிமையாளர்கள் தரப்பில் நம்பப்படுகிறது கலாநிதி. கமல்ராஜ், இந்த விஸ்வரூபம் திரைப்படத்தில் காட்சிகள் நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் தணிக்கை சான்றிதழுக்கு அனுப்பப்பட்டதாக ஏற்கனவே தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. அந்த சான்றிதழ் தற்போது கிடைத்துவிட்டதா? அதுக்கான சான்றிதழுக்கான எதுவும் கிடைக்கவில்லை கலாநிதி. அதே நேரத்தில் கமல்ஹாசன் வேறு ஒரு திட்டத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது தற்போது தமிழக அரசின் கோரிக்கைக்கும் மற்றும் முஸ்லிம் அமைப்புகளின் கோரிக்கைக்கு ஏற்ப காட்சிகளில் சில மாற்றங்களை செய்துள்ளதால் அதனை வைத்து தற்போது எடிட் செய்யப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தை அனுப்பி யூ சான்றிதழ் பெறுவதற்கான முயற்சிகளில் கமல்ஹாசன் இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி இந்த படத்திற்கு யூ சான்றிதழ் கிடைக்க பெற்றால் அதன் மூலம் தமிழக அரசின் வரி விலக்குக்கு கமல்ஹாசன் கோரிக்கை வைப்பதற்கான சாத்தியங்கள் நிறைவேறுகின்றன கலாநிதி. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கமல்ராஜ்.